செம்மணி செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்த செம்மணி சிந்து பாத்தி மயானத்தின் நிர்வாக சபை உறுப்பினர் கிருபாகரன் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம். ஐக்கிய மக்கள் சக்தி யாழ் மாவட்ட இணைப்பாளர் வலியுறுத்து. நீதிமன்ற விசாரணைகளுக்கு அரசாங்கம் பூரண ஆதரவு அளிக்கும். செம்மணி குறித்து அமைச்சர் நலிந்த. நீண்டு செல்லும் பயங்கரம். செம்மணியில் நேற்றும் 4 எலும்புக்கூடுகள். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக பரபரப்பாக கருத்து வெளியிட்ட சட்டத்திரணி சுகாஸ். இனி விரிவான விளக்கங்களுக்கு முதல் எமது காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருப்பின் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீண்டு செல்லும் பயங்கரம். செம்மணியில் நேற்றும் 4 எலும்புக்கூடுகள். செம்மணியில் நேற்று செவ்வாய்க்கிழமை 13வது நாளாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கையின் போது புதிதாக 4 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இவ்வழக்கு இடம்பெற்றது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வின் 2வது கட்டத்தின் 13வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இதுவரை 56 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் அவற்றின் 50 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு கையளிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்திரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் செம்மணி பகுதியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதி என தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமா தேவாவினால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகள் அகழ்வு ஆராய்ச்சி பணிகளுக்காக 2வது பிரதேசமாக நீதிமன்றத்தால் நேற்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே முதலில் ஆரம்பிக்கப்பட்ட 1வது அகழ்வாராய்ச்சி பகுதியானது அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கான 1வது பகுதியாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அடையாளப்படுத்தப்பட்ட 2வது பகுதியில் 3 மனித எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினத்திலிருந்து இவற்றுக்கு இலக்கமிடல் பணிகள் ஆரம்பமாகும். மனித எலும்புகளுடன் சேர்ந்து துணிகள் மற்றும் சப்பாத்து போன்ற பொருட்களும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அவை இன்னமும் நிலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படவில்லை. அது பிரித்தெடுக்கப்பட்ட பின்னர் மேலதிக தகவல் கிடைக்கும் என்றார். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக சர்வதேச விசாரணை அவசியம். ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் அவசியம் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து நேற்று யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் அந்த கட்சியின் வடமாகாண அமைப்பாளர் உமாசந்திர பிரகாஷ் தெரிவித்ததாவது: செம்மணி புதைக்குழி தொடர்பான தகவல்களை சேகரித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு தொடர்ந்து வழங்கி வருகின்றோம். இது தொடர்பில் மிக விரைவில் எமது கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் காத்திரமான விடயங்களை எடுத்து கூறுவார். அதோவேளை செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தமிழ் மக்களின் உணர்வுகளுடன் ஒன்றிணைந்த ஒரு விடயம். இவ்விடயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. அதற்கு சர்வதேச விசாரணைகள் அவசியம். செம்மணி விவகாரத்தில் நான் கூறும் அல்லது வெளிப்படுத்தும் கருத்து எனது தலைமை ஏற்கும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. எனது கருத்தை நிராகரிக்கும் நிலை உருவானால் கட்சியை விட்டு வெளியேறவும் தயங்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார். நீதிமன்ற விசாரணைகளுக்கு அரசாங்கம் பூரண ஆதரவு அளிக்கும். செம்மணி குறித்து அமைச்சர் நலிந்த. செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் உள்ளக விசாரணைகளுக்கு அரசாங்கம் பூர்ணமான ஆதரவை வழங்கும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஏதிச தெரிவித்துள்ளார். வாராந்த அமைச்சரவை முடிவை அறிவிக்கும் நேற்றைய ஊடக மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். அங்கு மேலும் கருத்துரைக்கையில் செம்மணி அகழ்வை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல அரசாங்கம் முழுமையான ஆதரவை நல்கும். குறிப்பாக நீதிமன்றத்தின் செயற்பாடுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க நாம் தயாராக உள்ளோம் என்றார்.
கிருபாகரனுக்கு அச்சுறுத்தல். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சிந்துபாத்தி மயானத்தின் நிர்வாக சபை உறுப்பினர் கிருபாகரன் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்துள்ளார். செம்மணியை நோட்டமிட்ட மர்ம வாகனம் எனது வீட்டுக்கு அருகாமையிலும் வந்திருந்தது. என்னை அச்சுறுத்துவதே அதன் நோக்கமாகும். எனினும் இம்மக்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதில் நான் உறுதியாக உள்ளேன் என்றார். செம்மணி மனித புதைக்குழியில் 600 தமிழர்களுக்கு மேல் புதைக்கப்பட்டிருக்கலாம். சட்டத்தரணி சுகாஸ் பரபரப்பு தகவல். செம்மணி மனித புதைக்குழியில் 600க்கு மேற்பட்ட தமிழர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று செம்மணிக்கு சென்று பார்வையிட்ட பின்னர் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட கிருசாந்தி குமாரசுவாமி பாலியல் படுகொலையில் சாட்சியாக இருந்த முன்னாள் இராணுவ சிப்பாய் சோமரட்ன ராஜபக்ச சொல்லியதைப் போல 600க்கு மேற்பட்ட தமிழர்கள் இங்கே புதைக்கப்பட்டிருப்பதை நாம் உறுதியாக நம்புகின்றோம். அந்த எண்ணிக்கை மேலும் கூடலாமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இவற்றுக்கு நீதியை பெறுவதற்கு நாங்கள் போராடுவதில் உறுதியாக இருக்கின்றோம். இந்த இடத்தில் எமது மக்களிடம் முன்வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் அனைவரும் இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். தாயக உறவுகள் மாத்திரமல்ல, புலம்பெயர் தேசங்களில் வசிக்கின்ற உறவுகளும் போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம்தான் செம்மணி மனித புதைக்குழி நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். செம்மணி என்பது வெறும் செம்மணி கிடையாது. தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த அரச பயங்கரவாதத்தின் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இது ஒரு குறியீடு. இத்தகைய குறியீடு தமிழர் தாயகமெங்கும் புதைக்கப்பட்டு காணப்படுகின்றது என்றார்.